யாவரும் அப்படி நம்ம எழுந்து நின்று கர்த்தரின் நாமத்தை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோமா? தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அது இம்மட்டும் என்னை காத்தது. கர்த்தருடைய கிருபையை நினைவு கூர்ந்து கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அது இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, இன்னும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. அமர்வோம். கர்த்தருடைய பந்திக்கு கொலோசியர் 1 அதிகாரம் 21 முதல் 23 வரை இப்படியாக சொல்லும். முன்னே அந்நியராயும் துட்கரியலினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை, இந்த வசனத்தை நாம் ஆழ்ந்து கவனிப்போமானால், இதில் பவுல் ரொம்ப ஸ்திரமாக என்ன சொல்கிறது, மனதிலே துட்கிரியைகள் உடையவர்களாய். இன்னைக்கு நம்ம எப்போ கெட்ட மனுஷன் ஆனோம்? உங்களை தான் கேட்குறேன். திறக்கும்போது எப்படி அது ஆறுச்சு? எப்படி துவங்குச்சு? ஆதாம். சரி, ஆதாம் எதனால அவன் கெட்டவனானா? அது எங்க ஆரம்பிச்சது? எங்க ஆரம்பிச்சு? மனதில். ஆச்சா, அதாவது ஏவாள் இடத்துல சத்ரு ஒரு பொய்ய விதைச்சான். ஏவாள் அதை ஏற்றுக்கொண்டா, வாங்கிட்டா. he bought that lie, right? That is the beginning. ஓகே, மைண்டில் எல்லாமே ஆரம்பிக்கும். பவுலுடைய நிருபங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அதில் ஒரு மைய கருத்து அவர் என்ன சொல்லும், மனதிலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு ரிப்பீட்டடாக அவருடைய எல்லா நிருபங்களையும் நம்ம வாசிக்கலாம். இப்போ நம்ம ஃபெய்த்துக்குள்ளார வரும்போது நம்மளிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நம்மளுக்கு அப்போ கர்த்தர் கல்வாரி சிலுவையில் செய்து மகத்தான காரியத்தை சொன்னதுக்கப்புறம் அதில் என்ன எதிர்பார்க்குறாங்க? நம்ம அதை விசுவாசிக்க எதிர்பார்க்குறாங்க.
விசுவாசம் எங்கே வருதுங்க? Again in the mind or in the heart. Okay. So you believe in your heart and confess with your mouth. நீங்கள் இருதயத்தில் விசுவாசித்து உங்கள் நாவினால் நீங்கள் அறிக்கை செய்கிறதா நம்மளுடைய விசுவாச பயணத்தினுடைய ஆரம்பமாக இருக்குது. அப்போது இந்த மைண்ட், ரெனியூவல் ஆஃப் த மைண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி பர்சன். ஓகே, இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பைபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதனால யூ ஆர் விக்கெட் இன் யுவர் ஈவில் வேஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது இப்போ டாக்டர் ஜான் பாஸ்கர் செய்தி ஒரு சின்ன அருமையான ரத்தன சுருக்கமாக ஒரு செய்தியை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொண்டார். he said about thanksgiving. ஆச்சா, நம்ம நன்றி செலுத்தலைனாலே we are wicked. Do you agree with me? You are thankless. You lack gratitude. Right? இப்போ கர்த்தர் நமக்கு அவ்வளவு விலை நம்மளால் செலுத்த முடியாத ஒரு கிரயத்தை அவர் செலுத்தி நம்மளுக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுக்கு ஆர் வி தேங்க்ஃபுல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு நம்ம ஆராதனை தொடங்கணும். சம் ஆஃப் அஸ் வேர் ஹியர் பை 7:20. ஆச்சா, 7:30 ஆகும். ராமலிங்க ஐயா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஆச்சா, he said we have come. அதாவது அவர் சொல்கிறார், நீதிமன்றம் சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்பட்டோன்னே 7:30 மணிக்கு நம்ம இருக்கணும் இல்லை, ஏன் இன்னும் யாரையும் காணோம் அப்படின்னு எங்கிட்ட இவர்கிட்ட வந்து கடிச்சிட்டு இருந்தார். ஐ செட் வீல் ஸ்டார்ட் வித் ஹூவர் இஸ் அவைலபிள். ஏன்? we lack fear. அப்போ அவர் சொல்கிறார், நான் புறஜாதியிலேருந்து வந்திருக்கேன். ஐ நோ த ப்ரைஸ் ஆஃப் சால்வேஷன். ஆச்சா, நம்ம we take it casually. ஓகே, அவர் அடுத்து என்ன சொன்னார்? இதே ஒரு ஃப்ளைட்டுக்கு போகிறீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரீங்கல்ல, அப்போ யூ ஆர் ஏபிள் டு கம் மச் அஹெட், பிளான் அஹெட், ப்ரையாரிட்டைஸ். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு உங்களுக்கு டயத்துக்கு வர முடியலன்னா வேர் இஸ் யுவர் ஃபியர்? இப்போ நம்ம மனதில் மறுரூபம் ஆகுங்கிறது எங்கெல்லாம் ஆகணுங்க? நம்ம என்ன நினைக்கிறோம், பெரிய நம்ம தப்பாக நடந்தது என்னெல்லாம்னு ஒரு பட்டியலில் போடுறதுக்கு யோசிச்சுட்டு இருப்போம். அடிப்படையாக நம்ம நேரத்துக்கு வரலனாலே வி ஆர் பிஹைண்ட். ஐ வித் மீ? இப்போது நம்ம மைண்டில் மறுரூபம் மாறதுக்காகவே அவர் விலைக்கரையை செலுத்தியிருக்கார். எபேசியில் வாசிக்கிறோம், பழைய மனுஷனை களைந்து போட்டு. இந்த பழைய மனுஷன் எப்படிங்க நம்ம களைந்து போடுறது? by renewing your mind. Okay, be here on time, fear God, have a thankful heart. இதெல்லாம் இருந்தால் தான் நாம் ஆயத்தப்பட முடியும். வீக் ஆஃப்டர் வீக் ஆர் as often as we gather, நம்ம இங்கே கூடி வரும்போதெல்லாம் கர்த்தருடைய பந்தியெல்லாம் அனுசரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது எதுக்காக? கல்வாரி சொல்லுவே திரும்பி பார்க்கறது. நமக்கு எப்பேற்பட்ட விலையேற பெற்ற கிரயத்தை அவர் செலுத்தி நம்மளை மீட்டு கொண்டார் அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து நன்றி உள்ளத்தோடு, அதில் தேவ பயத்தோடு கலந்து கொள்வது. If we have the fear of God and we have a thankful heart, we are better Christians. Okay. இந்த வசனத்தினுடைய கடைசி அந்த 23வது வசனம் என்ன சொல்ல? Indeed if you continue to be doing good அப்படின்னு வரும். கடைசியில் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய நற்செய்தியை நீங்கள் கேட்டதன்படி வாழ்வீர்களானால், there is a question or that's not completed. That is in the past tenseல இருக்குது, சாரி future tenseல இருக்குது. அப்படின்னா என்னங்க? We have to continually offer ourselves to be in the will of God. Continually offer ourselves to live in the fear of God. Continually live a thankful life. ஐயா தேங்க்ஃபுல்லை பற்றி நல்ல அருமையாக சொன்னார். I really liked it. I was really blessed by it. தேங்கிங்கிறது it is not just an attitude. Okay, it is a sacrifice by itself. Okay, thanksgiving is a sacrifice by itself. Thanking God from the heart is remembering and acknowledging, Lord, it is you, not me. உங்களாலே இதாச்சு, கிருபையாலே இதாச்சு. பவுல் செய்த மகத்தான பணி என்ன அப்படின்னா, he was
a connect between law and grace. அச்சா, பழைய ஏற்பாடில் சட்டத்திட்டங்களை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஒரு சட்டத்தை, அதாவது 9 கடைபிடிச்சிட்டு 1 மீறினாலும் 9 பலனையும் நம்ம இழந்ததாக கருதப்படுகிறது. அப்போ யாருமே நித்தியத்துக்கு போக முடியாது, யாருமே ஆண்டவர் சமூகத்துக்கு போய் நிற்க முடியாது. பவுல் என்ன பண்ணுறாரு? த்ரூ கிரேஸ் ஹி இஸ் ஃபுல்ஃபில்லிங் லா, ரைட்? அப்போ அதனால தான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு எல்லா சட்டத்திட்டங்களையும் சுருக்கி 2 கட்டளை கொடுத்தாரு. என்ன? முதலாவது, முழு உள்ளத்தோடு பலத்தோடு எல்லா நம்மளுடைய என்டையர் பீயிங்கை கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கணும். That cannot come without the fear of God. That cannot come if you are not coming here on time. That cannot come if you don't have a thankful heart, right? Then love your neighbor as you love yourself. இங்கே எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை வெறுக்கிறவங்களே நிறைய பேர் இருக்கு. நம்மளை என்ன சரி நம்மளை என்ன செல்ஃப் கண்டெம் பண்ணுறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. யூ கம்பேர் வித் சம்படி அண்ட் சே, ஓ ஐ எம் நாட் லைக் ஹிம், நான் அவங்கள மாதிரி சம்பாதிக்கலாம், நான் அவங்கள மாதிரி அழகாக இருக்கல, நான் அவங்கள மாதிரி உயரமாக இருக்கல, இல்லை அவங்கள மாதிரி என்னால் பேச முடியலை, பழக முடியல, என்னாலாம் நம்ம வி செல்ஃப் கண்டெம் அவர் செல்ஸ் அண்ட் வி கிவ் க்ளோரி டு சேட்டன். டு யூ நோ தட்? தட்ஸ் நாட் வி ஆர் நாட் கிரியேட்டட் ஃபார். ஆமென். அப்போது முதல் கர்த்தரை நம்ம நம்மளோட அயலானை நேசிக்கணும் அப்படின்னா முதல் நாம் நம்மளை நேசிக்க கற்றுக்கொள்ளணும். Be thankful for who you are and what you are. And like yesterday what doctor was telling, we were created in the image and in the likeness of God. God is unique. God has what to say, infinite number of images and likenesses. Okay. Somebody was just relating to, he said, go and see a tamarind tree. Tamarind tree, புளிய மரத்தில் இலை எத்தனை இருக்குங்க? It's so small. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐ வச்சு கூட புளிய மரத்தில் இருக்கிற இலையை எண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, பட் ஒரு இலையை இன்னொரு இலையை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ டிசிமிலாரிட்டி, யூனிக்காக இருக்கும். தேர் இஸ் அண்ட் டிஸ்டிங் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 லீவ்ஸ். ஓகே, நம்ம ஆண்டவர் படைச்சது எப்படிங்க? அவ்வளவு விசேஷத்தவர்களாக விசித்திர வினோதமாக நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். தட் இஸ் அ குட்னஸ் அண்ட் கிரேட்னஸ் ஆஃப் அவர் காட். So we are all in different images and likenesses, but yet we all resemble this one and only God. So there is no need or reason for us to self-condemn. நம்ம யாரையும் நம்மளை குற்றப்படுத்தவோ இல்லை மற்றவங்களை ஒப்பிட்டு பார்த்து நம்மளை மட்டமாக கருதவோ அவசியம் கிடையாது. If you are doing that, we are sinning against God. That is a wickedness against God. புரியுதுங்களா? நான் ஆண்டவரே எனக்கு இது சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை பார்த்து குறை சொல்கிறோம், நீ என்ன சரியா சிருஷ்டிக்கலை அப்படின்ட்டு. ஆச்சா, காட் இஸ் யூனிக், காட் லவ்ஸ் us. ஆச்சா, நம்ம we are maybe, even though verse says we are in the likeness of God, the image of God, when it comes to our lifestyle, we are far away from his expectations. அவர் விட்டு நம்ம தொலை தூரத்தில் இருக்கிறோம். இப்போ நாமளே மாற்றி அர்ப்பணித்து ஒவ்வொரு தடவை ஓகே இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம்? தேங்க்ஃபுல்னஸ் நம்மகிட்ட இல்லையா? லெட்ஸ் கிரியேட் அ தேங்க்ஃபுல் ஹார்ட்னஸ். தேவ பயம் இல்லையா? தேவ பயம்னா என்ன? நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்குது? இவங்க 7:30 சொன்னால் 8 மணிக்கு தொடங்குவாங்க. தட் இஸ் அவர் ஆட்டிடியூட். திஸ் ஆட்டிடியூட் ஷுட் சேஞ்ச். 7:30 லெட்ஸ் பிலீவ் காட் இஸ் ஹியர் அட் 7:30, லெட்ஸ் பி ஹியர் அட் 7:30. வெதர் த சர்வீஸ் ஸ்டார்ட்ஸ் ஆர் மீட்டிங் ஸ்டார்ட்ஸ், தட் இஸ் another thing. Okay. We honor God by honoring time. We honor God by fearing him and coming here on time. Amen. அதனால் இந்த மாதிரி சில காரியங்களை நாம் மாற்ற ஆரம்பித்தாலே நாம் மறுரூபம் ஆகி கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த நாளிலும் இந்த திருவிருந்தில் நாம் கலந்து கொள்ளும்போது ஆண்டவரே என்னை முழுமையாய் மாற்றுவதற்கான கிருபை தாங்க. I need 2 ushers to come and serve this bread and wine. 2 பேர் இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு.
வருமன்ற நேரத்தை நம்மளை ஆராய்ந்து பார்க்கவும், நம்மளிடத்துல தேவனுக்கு பிரியமில்லாதது எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கலைந்து போடுறதுக்கு தேவனுடைய உதவியை கேட்கவும் பயன்படுத்துவோம். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு நன்றி உள்ள இருதயத்தை தாங்க. எப்பொழுதும் எல்லாவற்றிலும் உம்மிடத்துல பயப்படுகிற ஒரு இருதயத்தை தாங்க. என்னை ஒப்பிட்டு என்ன மட்டம் தட்டி மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து, ஆண்டவரே நான் இப்படி இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டு, ஆண்டவரே என்னை எவ்வளவு அழகாக நீங்க உருவாக்கி இருக்கீங்க, எவ்வளவு சிறப்பாக உருவாக்கி இருக்கீங்க, எனக்குள்ளார நீர் வைத்திருக்கிற திறமைக்காக, தாளந்துகளுக்காக, எல்லா விதமான நல்ல குணாதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரத்துள்ள நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் நோக்கி பார்ப்போம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ, தந்து விட்டோ அன்பின் கரங்களிலே. ஏற்று நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே. அப்பத்துக்காகவும் ரசத்துக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்கு செய்த மாபெரும் தியாகத்துக்காக, நீர் சிந்தனை விலையேற பெற்ற ரத்தத்துக்காக, உம்முடைய சரீரத்தை முற்றிலுமாய் கிழிக்க எங்களுக்காய் ஒப்பு கொடுத்து அதன் மூலம் எங்களுடைய பாவ மன்னிப்பை நீர் சம்பாதித்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இதில் நாங்கள் பங்கு கொள்ள நீர் பாராட்டுகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதிப்பீராங்க. இதில் பங்கு கொள்ளும்போது எங்களுக்குள்ளார ஒரு புதுப்பித்தல் ஏற்படட்டும், எங்களுடைய மனது மறுரூபமாகட்டும், எங்களிடத்துலேருந்து நாங்கள் கலைந்து போடுகிறவைகளெல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி அப்பா அதையெல்லாம் கலைந்து போடுவதற்கான கிருபையும் பலனை எங்களுக்கு தந்துடலாம். ஒரு புது மனுஷனாய் அப்பா உம்மில் வளர வாழ எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். இயேசு தாமை காட்டி கொடுக்கப்பட்ட இரவு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம் என்றார். போஜனம் பண்ண பின்பு கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி, இது என் ரத்தத்தினால் ஆன புதிய உடன்படிக்கை, இதில் வாங்கி பானம் பண்ணுங்கள் என்றார். இந்த அப்பத்தில் புசித்து இந்த கிண்ணத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் நாம் கர்த்தருடைய மரணத்தை அவர் மறுமளவும் நினைவு கூறுகிறோம். நம்ம விசுவாசத்தோடும் தேவனுடைய பயத்தோடும் இதில் நாம் பங்கு கொள்வோம். கர்த்தருடைய மாறாத கிருபையும் பிதாவினுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய
அந்யோன்ய ஐக்கியம் சாகுகாசும் நம்மளை ஒருவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென்.